சிவகங்கை மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வரும் நிலையில் பொங்கல் கரும்புகளை பாதுகாக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சூறாவளி காற்றால பாத்தீங்கன்னா கரும்பு தோட்டங்களை சுமார் 100 ஏக்கருக்கு மேல பாதிப்புள்ள இருக்கு. சாய்ந்த கரும்புகளை கொட்டும் மலையில குடும்பத்துடன் விவசாயிகள் கட்டும் மலையில் ஈடுபட்டு நிவாரணம் மற்றும் கரும்புகளை அரசே கொள்முதலும் செய்யணும் என்று விவசாயிகள் கோரிக்கை விட்டுருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் இடையமலூர் அருகே பாத்தீங்கன்னா சாலூர் கிராமம் இருக்கு. அதன் சுற்றுவட்டாரமான இடையமலூர், மேலச்சாலூர், கீழச்சாலூர், பாப்பாக்குடி உள்ளிட்ட 7 கிராம பகுதிகளில் விவசாயமே வாழ்வாதாரத்தோட முதுகெலும்பா இருக்கு. இங்க நெல், வாழை, கரும்பு, தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், கீரை உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் அதிக அளவில் விளைவிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில கடந்த சில நாட்களா தொடர் மழை பெய்து இல்லாம நேற்று வீசிய புயல் காற்றோட்டல இடையமலூர் சாலூர் பகுதியில் மட்டும் சுமார் 100 ஏக்கருக்கு மேல விளைவிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான கரும்புகள் சாய்ந்து விழுந்திருக்கு. ஒரு ஏக்கருக்கு சுமார் பாத்தீங்கன்னா 50,000 முதல் 70,000 வரைக்கும் செலவு செஞ்சிருக்கிறதாகவும் திடீரென மழை மற்றும் சூறைக்காற்றால் விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கூறுகிறாங்க. சாய்ந்த கரும்புகளை மீண்டும் கயிறை கட்டி பிணைத்து நிமிர்த்தும் பணியில விவசாயிகள் கொட்டும் மலையில் ஈடுபட்டு வராங்க. நிமிர்த்தப்பட்ட கரும்புகள் பலவும் தற்போது வெளிநூறுடன் காணப்படுது. குறிப்பா சொல்லணும்னா பொங்கலுக்கு திருவிழாக்கு இன்னும் சில மாதம் தான் இருக்கு. கரும்புகள் முழு வளர்ச்சி அடையாமல் நிறமாற்றம் காணப்படுவதால் சந்தையில இதை விற்பனைக்கு செய்ய முடியாது. விவசாயிகள் கடந்த ஆண்டு போன்ற இந்த மாதம் இதே போல சூறைக்காற்றுக்காக கரும்புகள் வெளிநூற்றுடன் மாறிய நிலையில அரசு அதிகாரிகள் அதை கொள்முதல் செய்யவில்லை. இதனால் பெரிய பொருளாதார இழப்பு சந்தித்தோம் என்று குற்றச்சாட்டாக மீண்டும் அதே நிலை இந்த வருஷமும் உருவாயிருக்கு. அரசு எங்களோட கரும்புகளை அவங்களே அரசே கொள்முதல் செய்யணும், இழப்பீடும் கூடிய நிவாரணம் வழங்கணும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. நிறமாத்திரம் காரணம் காட்டாமல் எங்களோட இருந்து முழுமையா கொள்முதல் செஞ்சா மட்டும்தான் விவசாயிகளோட வாழ்வாதாரம் முழுமையா பாதிக்கப்படாம காப்பாற்றப்படும் சொல்லியிருக்காங்க. சூறாவளி காற்றால சாய்ந்த தோட்டங்கள்ல தற்போது இரவு பகலின்றி கட்டும் பணிகளை தீவிரமாக ஈடுபட்டு கொண்ட விவசாயிகள் அரசு உறுதியை பரிசீலனை செய்யணும். நேற்று நள்ளிரவு முதல் இப்போது வரை பரவலான மழை பெய்து வர்றதால ஆங்கங்கே சில பகுதிகளில் வீடுகளோட கட்டிடங்கள் இடிந்துட்டு இருக்கு. அதை முறிக்கிடும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் தீவிர நிலையில் இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.